தெற்காசியாவின் முக்கிய கடல்சார் வணிகத்தின் மையமாக உள்ள இந்தியாவின் விழிஞம் துறைமுகத்தில் உள்ள நிலையில் அவை என்னென்ன விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் கடல்சார் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என புகழப்படும் அளவுக்கு பல்வேறு சிறப்புகள் கொண்டுள்ளது இந்த விழிஞம் துறைமுகம். இதுவரை இந்தியாவின் 75% சரக்கு கண்டெய்னர்கள் இலங்கையில் உள்ள கொழும்பு துறைமுகம் கையாண்டு வந்த நிலையில் அந்நிய செலாவணி மற்றும் வருவாயில் குறிப்பிடத்தக்க இழப்பை இந்தியா சந்தித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது விழிஞம் துறைமுகம் சர்வதேச கடல்சார் போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றும் என்பதால் கடல்சார் வருவாயில் குறிப்பிடத்தக்க பெரும்பகுதியை இந்தியாவிற்கு கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துறைமுகத்துக்குள் வரும் கப்பல்கள் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும், துறைமுகத்தில் இறக்கப்படும் கண்டெய்னர்களுக்கு கஸ்டம்ஸ் வரி செலுத்த வேண்டும். இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாய் வரும். மேலும் இத்துறைமுகத்தின் மூலம் 5000க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கண்டெய்னர் பிசினஸ், தொழில்துறை, உற்பத்தித்துறை, போக்குவரத்து, சுற்றுலா என பல துறைகளின் வளர்ச்சிக்கும் விழிஞம் துறைமுகம் நிலையான ஆதாரமாகவும் இருக்கும் என்கின்றனர். அது மட்டுமின்றி இந்திய வர்த்தகம் மற்றும் தளவாடங்களுக்கான வலுவான உலகளாவிய இருப்பை கொடுக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் விழிஞம் துறைமுகம் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தெற்காசியாவின் முக்கிய கடல்சார் வணிகத்தின் கேந்திரமாகவே இந்தியா மாறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி உலகளாவிய கடல்சார் வரைபடத்தில் கேரளாவின் விழிஞம் சர்வதேச துறைமுகம் இடம்பெற்றுள்ளது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் விழிஞம் துறைமுகம் அதானி நிறுவனம் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் 8867 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் போக்குவரத்து பாதையில் இருந்து சுமார் 10 கடல் மைல் தொலைவிலேயே விழிஞம் துறைமுகம் அமைந்துள்ளதாலும் இயற்கையாகவே ஆழமாக இருப்பதாலும் மிகப்பெரிய சரக்குகளை கூட அசால்ட்டாக கையாள முடியும் என்கின்றனர் வல்லுநர்கள். கடல் பாதைக்கு இவ்வளவு அருகில் நம் நாட்டில் வேறு துறைமுகங்கள் இல்லை என்கின்றார்கள். விழிஞம் துறைமுகம் இயற்கையாகவே 28 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளதால் ஒரே சமயத்தில் 5 பெரிய மதர்ஷிப்புகளை கூட சர்வசாதாரணமாக துறைமுகத்துக்குள் பார்க் செய்ய முடியுமா? உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களில் ஒன்றான MSC துருக்கியை விழிஞம் துறைமுகத்தில் நிறுத்திய போது சர்வதேச பொறியாளர்களே அசந்து போய் வாய்ப்பிழந்ததாகவும் கூறுகின்றனர். 3 மீட்டர் நீளம் கொண்ட இந்த துறைமுகம் ஆண்டுக்கு 30 லட்சம் கண்டெய்னர்களை கையாளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாம். அதே நேரம் 270க்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக கப்பல்களை ஒரே நேரத்தில் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு பார்க்கிங் செய்ய முடியுமா? அது மட்டுமின்றி விழிஞம் நாட்டின் முதல் பிரத்யேக சரக்கு பரிமாற்ற துறைமுகம் என்பதோடு நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் இதுதான். இங்குள்ள கிரேன்கள் முழுவதும் தானியங்கு வகையை சேர்ந்தவை. இதனால் சரக்குகளை விரைவில் கையாள முடியும். IIT மெட்ராஸுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பையும் கொண்டுள்ளது. விழிஞம் துறைமுகம் கிங்டாவோ, ஷாங்காய், பூசன் மற்றும் சிங்கப்பூர் போன்ற உலகளாவிய ஜாம்பவான்களுடன் இணைவதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல நாடுகளுடன் இணைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட விழிஞம் துறைமுகம் கடல்சார் வணிகத்தில் நாட்டையே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்கின்றனர் அறிஞர்கள்.